சுதந்திரமாக மீன்பிடிக்க அனுமதிக்க கோரியும் வீதி மறிக்கப்பட்டதை கண்டித்தும் தியோநகர் மீனவர்கள் நேற்று இரவிலிருந்து தொடர் போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர். முல்லைத்தீவு கரையோர கிராமங்களில் ஒன்றான தியோநகர் பகுதியில் பிரதான வீதியினையும் கடற்கரையினையும் இணைக்கும் இணைப்பு வீதியானது சில தரப்பினரால் மறித்து வேலியிடப்பட்டுள்ளது. குறித்த வீதியூடாக மீன்பிடிக்க செல்ல முற்பட்ட மீனவர்கள் வீதியானது வேலியடைக்கப்பட்டு கற்கள் போடப்பட்டு மூடப்பட்டுள்ளது. அதனை கண்ட மக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். பின்னர் தியோநகர் மக்கள் ஒன்று கூடி குறித்த விதி தடைகள் வேலிகளை அகற்றியுள்ளனர். இதுகுறித்து குறித்த பகுதி மக்கள் கூறும்போது, குறித்த பகுதியில் சுற்றுலா தளம் ஒன்றினை அமைத்துள்ள தனியார் நிறுவனம் ஒன்று தொடர்ச்சியாக மீனவர்களுக்கு தொல்லை கொடுத்து வருவதாகவும் தமது வளங்களை சுரண்டி வருவதாகவும் கூறியிருந்தனர். அத்தோடு தமது மீன்பிடி படகுகள் வலைகளை உள்ளே வைத்தே வேலைக்கு செல்லும் பாதையினை அடைத்ததாகவும் கரையோரத்தில் மீன்பிடிப்பதற்கு சுதந்திரமாக விடுவதில்லை என்றும் மீனவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அதிகாரிகளுக்கு முறையிட்டும் பயன் கிடைக்கவில்லை என்றும் சம்பவ இடத்துக்கு வந்த போலீசாரும் உரிய முறையில் தீர்வினை வழங்கவில்லை என்றும் தமக்கான நிரந்தர தீர்வு கிடைக்கும் வரை தொடர் போராட்டத்தில் குறித்த இடத்தில் ஈடுபடப் போவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். குறித்த சம்பவ இடத்திற்கு முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் துரைராசா ரவிகரன் நேரில் சென்று மக்களது பிரச்சினைகளை கேட்டறிந்து கொண்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கதாகும். இவங்க வந்த காலத்துல இவங்க ஒரு 5 வருஷத்துக்கு முதல் வந்து இதுல இந்த காணியை வாங்கிட்டோம் திருச்சபையிட்ட வாங்கிட்டோம்னு சொல்லி எங்களை எழும்பி போட்டு நாங்க ஒரு குற்றம் செய்யறதில்ல. குற்றம் செய்திருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு எதிராக செய்திருந்தாலும் பரவாயில்ல. இந்த இடத்த விட்டு போன்னு சொல்லி நாங்க எங்க போறதுக்கு இடமே எங்களுக்கு தெரியல. அப்ப நாங்க வாழ்றோம் இல்லையா? நாங்க இந்த எங்க அப்பா தலைமுறையில இருந்து நாங்க இந்த தொழில் செஞ்சு வாழ்ந்து வரோம். அப்ப நாங்க எங்க போன்னு சொன்னா அயல் கிராமத்துல போய் தொழில் செய்ய சொல்றாங்க. அயல் கிராமம் போய் தொழில் செஞ்சு வரையிலுமா? கால் கை இல்லாத நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் இதுல தான் தொழில் செஞ்சு வாழ்றாங்க. அவங்க பிள்ளை குட்டிகள் எல்லாம் அதுல போகுமா? அப்ப இந்த அநியாயம் செய்யறாங்க. வந்த காலத்துல இருந்து எங்களுக்கு ஒரே அநியாயம் தான். இந்த நிறுவனத்தால அவ்வளவு நிறுவனத்தால எங்களுக்கு அநியாயம் தான் நடக்குது, தவிர ஒன்றுமே இல்லை. கச்சேரிக்கு போனா கச்சேரியில நீதி இல்லை. கச்சேரியில சொல்றாங்க அவங்க இடம் பண்ணி கோர்ட்ஸுக்கு அது போலீஸுக்கு போனா அவங்க மாதத்துல இருக்கா எதனா ஒரு கேஸை கொடுத்து போலீஸுக்கு வர சொல்லுவாங்க. என்ன நீங்க அங்க போனீங்களா, ஏரோப்ளேனீங்களா அப்படின்னு. இந்த சீவிக்கிற சனம் நிரந்தரமான வசதியான சனம் இல்லை. எல்லாம் அன்றாட கூலிக்கு வாழ்றாக்கள் தான். ஏறக்கட்டி சீவிக்கிறார்கள், பீச்சு வலை வீசி சீவிக்கிறார்கள், நண்டு பிடிச்சி சீவிக்கிறார்கள். அப்படியாக்கள் தான் இங்கே இருக்குது பெரும்பாலும். அப்ப எங்களை ஒன்றுமே தொழில் செய்ய விடுறாங்க இல்லை. அப்ப என்ன செய்யறேன்ட்டு எங்களுக்கு தெரியாம இருக்கு. நாங்க இதுக்கு ஒரு முடிவு வரும் வரைக்கும் இந்த பந்தல்ல இருப்போம். நீங்க யாராருக்கு சொல்லணுமோ, எந்தெந்த பெரிய அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தணுமோ எங்களுக்கு நீதியை வாங்கித்தாங்க. இதோட ஒரு முடிவு வரணும் எங்களுக்கு. இன்றைக்கு 12 மணி நாங்கள் கடற்கரைக்கு 12 மணிக்கு பிறகு 12 மணிக்கு எல்லாம் வீட்டெல்லாம் போய் சமைச்சு சாப்பிட்டு விட்டு வந்து 3 மணிக்கு வலை ஏற்றுறதுக்கு போனாங்க தொழிலுக்கு போகிறதுக்கு. அப்படி 3 மணிக்கு தொழிலுக்கு போக வரைக்கும் இந்த ரோட்டை அடைச்சி வச்சிருக்கணும். அப்போ ஏன்னு நாங்கள் வந்து கேட்காவே சொல்லினோம், இதால ஒரு தூரம் போயிடாது. ஏன் இது எங்கட காணி, எங்கட ரோட், நாங்கள் இதை அடைச்சிருக்கோம். ஏண்டா எங்கட போட்டு 20 போட்டு கடற்கரையில் நிற்குது. அப்போ நாங்கள் எதால போகிறது, என்னோட தொழிலுக்கு போகிறது? இன்றைக்கு ஒரு தடவை தொழிலுக்கு போயிடல. எங்களை இன்றைக்கு எல்லாரும் அந்த தூண்டலுக்கு போறோன்ட்டு ஒரு 6-7 வெள்ளம் மீன்கள் எல்லாம் எடுத்து ஒவ்வொருத்தருக்கும் 5000-6000 ரூபாய்க்கு மீன் இன்றைக்கு போய் எடுத்து கொண்டவங்க அவங்க எல்லாம் தொழிலுக்கு போறதுக்கு எண்ணெய் எல்லாம் அடிச்சு கொண்டு வச்சு தொழிலுக்கு போயிடல. அப்ப இப்படி அவையிலண்டா ரோட்டை போட்டு இதுல மறைச்சு கொண்டு நிற்கணும். அப்ப எங்கட வீட்டுக்கார பொம்பளையில எல்லாம் வந்ததெல்லாம் வந்து சண்டையில் நாங்கள் தான் பிடிச்சி எல்லாம் முடிஞ்சுது.
இப்ப எங்களுக்கு என்ன முக்கிய தேவைண்டா எங்களுக்கு இந்த ரோட்டால போய் நிம்மதியா தொழிற்கிறதுக்கு இடம் வேணும். எங்களுக்கு இடமும் இதுலதான் வேணும். நாங்க வேற இடத்துக்கு போகவும் மாட்டோம். சகுந்தலா தியோ நகர்ல இருக்கிறோம். எங்கட வாழ்வாதார பிரச்சனைக்காக நாங்கள் பின்னேரம் இங்க வளையத்தை வரும்போது வேலி அடைச்சு எங்கட ரோட்டை மறைச்சு வேலி அடைச்சிருக்கணும். இப்ப நாங்கள் பொம்பளையில் சேர்ந்து இந்த வேலியா கட்டினாங்க. வேலியா கட்டி இருக்கிறோம். எங்களுக்கு இந்த வாழ்வாதார பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வேணும். எங்களுக்கு கடல்ல தொழில் செய்யறதுக்கு எங்களுக்கு உரிமை வேணும். எங்கட உரிமையை எங்களுக்கு பெற்று தரணும். எங்கட வாழ்வாதாரம் பெற்று தர மட்டும் நாங்க இந்த இடத்தை விட்டு போக மாட்டோம். எல்லாரும் இதுல இருப்போம்.